இந்த மாதிரி ஒரு தடவை இடியாப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள். இடியாப்பம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்ன சொல்கிறதுனா, சாஃப்டாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சால் எப்பயுமே நீங்கள் இது மாதிரி தான் எப்பயுமே ட்ரை பண்ணுவீங்க. இட்லி அரிசியில் தான் நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். இட்லி அரிசியை ஒரு 2 டம்ளர் இட்லி அரிசினா ஒரு 3 பேர் அளவு சாப்பிட்லாம். 3, 4 பேர் சாப்பிட்லாம். அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மறுநாள் காலைல செய்கிறோன்னா நாள் நைட்டே அதை ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச இட்லி அரிசியை தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இதில் நல்லா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு கன்சிஸ்டன்சி வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும். இது திக்காக இருக்குது. இதோட தண்ணி ஊற்றி நம்ம நல்லா தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கையில் எடுக்கும்போது கையில் நிற்காது, அது அப்படியே கீழே ஓடணும். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இதை தான் நம்ம இப்போ ஒரு திக்கு மாவாக ரெடி பண்ண போகிறோம். அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்படியே கையெடுக்காமல் கிளறிட்டே இருக்கணும். மாவு ஃபுல்லாக சேர்த்து மெதுவாக நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கை எடுக்காமல் கிளறிட்டே இருங்க. இது ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். மாவு நல்லா நமக்கு திக்காகி வந்துடும். கை எடுக்காமல் மட்டும் கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா கட்டி கட்டியாகிடும். இல்லைன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்ச இடியாப்பம். நல்லா கிண்டிகிட்டே இருக்கும்போது மாவு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்காகி நல்லா வெந்து வந்துடும். மாவு நல்லா வெந்துடுச்சுன்னா அடியில் வந்து நமக்கு ரொம்ப திக்காக ஆரம்பிக்கும். அடியில் மாவு நல்லா வெந்து திக்கானதை பார்த்து அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மாவு நல்லாவே குக் ஆகிடுச்சு பாருங்கள். அடியிலலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இடியாப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். தொட்டு பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது இடியாப்பம் மட்டும் இல்லை, கொழுக்கட்டை செய்கிறது, பால் கொழுக்கட்டை எல்லாமே இந்த மாவு வச்சு செய்யலாம். இப்போ மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை இடியாப்ப உரலில் போட்டு நம்ம இடியாப்பம் பிழிஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும். மாவு வந்து ஆல்ரெடி குக் ஆனதுனால இடியாப்பம் வேகிறதுக்கு வந்து 3 to 4 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. பாருங்கள் சூப்பராக குக்காகி வந்துடுச்சு. உங்களுக்கு இனிப்பு போட்டு சாப்பிட பிடிச்சா இனிப்பு போட்டு சாப்பிட்லாம். இல்லை தாளித்து சாப்பிட்றதா இருந்தால் நம்ம தாளித்து சாப்பிட்டுக்கலாம். அது நம்ம விருப்பம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.